பாடத்தோட கடைசி பகுதிகளுக்கு நம்ம வந்துட்டோம். சம்டைம்ஸ் இந்த பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன்ல கேள்விகள் இதுலயும் வரும், பார்க்கலாம் நீங்க. பிரியான்ஸ் அல்லது பிரியான்கள் அல்லது பிரியான்கள் பிரியான்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, டாபிக் கேட்பாங்க பிரியான்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரியான்கள் மாதிரியே இன்னொன்னு இருக்கும் கொஸ்டின்ஸ்ல, வைராய்ட்ஸ் அல்லது வீராய்ட்ஸ். வீராய்டு வீராய்ட்ஸ் இதுல நமக்கு பாத்தீங்கன்னா அப்பப்ப நீட் எக்ஸாமினேஷன்ல கொஸ்டின் வந்துகிட்டு தான் இருக்கும். பிரியான்ஸ்னா என்ன சார், விரியாய்ட்ஸ்னா என்ன சார் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்கறது பிரியான்ஸ்ன்றது நம்ம பார்க்கலாம். பிரியான்னா என்ன சார் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் மெடிக்கல் டெக்னாலஜிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா புது புது நோய்களை கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. நாடுகள்ல, வெவ்வேறு நாடுகள்ல அறிவியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. புதிய நோய்களை எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த பிரியான்ஸ். புதுசான இப்ப இல்ல, ரொம்ப நாளைக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க. இது மருத்துவ தொழில்நுட்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சவாலா இருந்துச்சு, அதை கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு பேரு பிரியான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரியான்ஸ் வந்து என்ன சார்னா எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, நரம்பு சார்ந்த மருத்துவங்கள்ல, அதாவது இந்த நியூரல் மெடிசின்ஸ், நரம்பு சார்ந்த மருத்துவங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசாதாரண மடிப்பு புரதங்களால நோய்கள் தோன்றுவதை கண்டுபிடிச்சாங்க. அப்நார்மல் ஃபோல்டட் புரோட்டீன்ஸ் சொல்றாங்க. இது அப்நார்மல் ஃபோல்டட் புரோட்டீன், அதாவது அசாதாரண மடிப்பு புரதம் என்று சொல்லப்படுது. அசாதாரண மடிப்பு புரதம். இந்த புரதங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நரம்பு சார்ந்த மருத்துவங்கள்ல புதிய நோய்களை தோற்றுவிக்கிறதா கண்டறியப்பட்டது. சோ அந்த நரம்பு சார்ந்த மருத்துவங்களில் சில விதமான நோய்களை ஏற்படுத்தக்கூடியது இருந்துச்சு. அது எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வை மேற்கொள்றாங்க. ஸோ அந்த ஆய்வை மேற்கொள்ளும் போது ஒரு புரோட்டீன்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டயக்னோசிஸ் பண்றாங்க. அது வந்து அப்நார்மல் ஃபோல்டட் புரோட்டீன்ஸ், அசாதாரண மடிப்பு புரதம் என்று சொல்லப்படுது. அசாதாரண மடிப்பு புரதங்கள் அதுதான் அதுக்கு காரணமாக இருக்குது என்றதை கண்டுபிடிச்சு ஃபைனலைஸ் பண்ணாங்க. அப்ப இந்த அசாதாரண மடிப்பு புரதங்கள் குறிப்பாக விலங்குகளிலும் மனிதர்களிலும் இது நோய்களை உண்டாக்குறது. விலங்குகளிலும் சரி மனிதர்களிலும் சரி இது நோய்களை உண்டாக்குறது. அப்ப விலங்குகள்ல குறிப்பாக கால்நடைகள்ல, மாடு போன்ற உயிர்கள்ல கால்நடைகள் தான் ஒரு கேட்டல்ஸ். சோ இந்த கால்நடைகள்ல அது என்ன நோய்களை உண்டாக்குது அப்படின்னா BSE அப்படின்னு ஒரு நோயை உண்டாக்குது. இது என்னன்னு சொல்றாங்கன்னா, இங்க எழுதிக்கலாம், போவின், இந்த இடத்துல நம்ம இங்கே கொண்டு வரலாம், ஸ்பாஞ்ச் ஃபார்ம் என்செபலோபதி. இதுதான் போவின் ஸ்பாஞ்ச் ஃபார்ம் என்செபலோபதி. இது கால்நடைகளுக்கு ஏற்படுகின்ற ஒரு நோய். இந்த நோயை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் சார் அப்படின்னு பார்த்தோம்னா கவ் மேட் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மாட்டு பித்த நோய், பைத்திய நோய்னு சொல்றாங்களே, மாட்டு பித்த நோய் அப்படின்னு சொல்றது கவ் மேட் டிசீஸ். இது விலங்குகள்ல இந்த மாதிரி ஒரு நோய்களை கால்நடைகள்ல ஏற்படுத்துற மாதிரி அது மனிதர்களையும் சில நோய்களை ஏற்படுத்துது. இந்த நோய்க்கு பேர் வந்து க்ரூட்ஸ் ஜாக்கப் டிசீஸ். இந்த ஷார்ட் ஃபார்ம் புக்ல கொடுப்பாங்க, CJD அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ அதனால வந்து க்ரூட்ஸ் ஜாக்கப் டிசீஸ் இது மனிதர்களில் ஏற்படுகின்ற நோய். ஸோ இது வந்து கால்நடைகளில் ஏற்படுற நரம்பு சார்ந்த நோய்களாக கருதப்படுது. போவின் ஸ்பாஞ்ச் ஃபார்ம் என்செபலோபதி அப்படின்றது கால்நடைகளில் ஏற்படும். இது வந்து மாட்டு வைத்திய நோய், அதாவது மாட்டு பைத்திய நோயின்னு சொல்லுவாங்க. இது ஆங்கிலத்துல வந்து கவ் மேட் டிசீஸ்.
விலங்குகளை குறிப்பாக மாட்டு இறைச்சிகள்ல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பிரிசர்ஸ்ல வச்சு சாப்பிடும்போது அது மாதிரி வர்றதா சொல்றாங்க. அதே மாதிரி ஆட்டு இறைச்சியை சாப்பிட்டாலும் நோய்கள் அதே மாதிரியான நர்வஸ் டிசார்டர்ஸ் வரும். அது வந்து நர்வஸ் இறைச்சிகளை பொதுவா சாப்பிட்றதுல எந்த எந்த எல்லா வகையான இறைச்சிகளையுமே சாப்பிடலாம், அதாவது மனிதர்கள் சாப்பிடக்கூடிய இறைச்சிகள். ஆனா அதை வந்து பதப்படுத்தப்பட்ட ரொம்ப நாளா ஐஸ் பாக்ஸஸ்ல வச்சிருக்கிற இந்த மாதிரியான இறைச்சிகள் தான், ஈவன் நீங்க மீன்களை கூட ரொம்ப நாள் பதப்படுத்தி வச்சு சாப்பிடும்போது உடல் நிறைய பாதிப்புகள் உண்டாக்கப்படும். சரி, ரைட், ஓகே. இப்ப நம்ம இங்க என்ன சொல்றோம்னா, இந்த கால்நடைகளுக்கு ஏற்பட்ட நோய்க்கு பேரு இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா போவின், எஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் ஃபார்ம் அண்ட் இ ஃபார் என்செஃபலோபதி என்று சொல்றாங்க. சோ அதே போல க்ரூட்ஸ் ஜாக்கப் டிசீஸ் நோய்கள் உண்டாக்கப்படும் என்பதை கண்டுபிடிச்சாங்க. இதான் பிரியான்ஸ். பிரியான்ஸ் அப்படின்னு பாக்குறதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு அப்நார்மல் ஃபோல்டட் ப்ரோன்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த வேரியஸ் டிசார்டர்ஸ் எஸ்பெஷலி அனிமல் அண்ட் ஹியூமன். ஸோ அனிமல்ஸ்ன்னு பார்க்கும்போது இங்க கேட்டல் கொடுக்குறாங்க, போவின், ஸ்பாஞ்சிஃபார்ம்ஸ், என்செஃபலோபதி. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க கொடுக்குறாங்க அப்படின்னா க்ரூட்ஸ் ஜாக்கப் டிசீஸ் அப்படின்ற நோய்கள் மனிதர்களுக்கு இது ஏற்படுது, ஹியூமன். நெக்ஸ்ட் விரியாய்ட்ஸ். ஸோ இந்த விரியாய்ட்ஸ் வந்து என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன் 1971ல D0 டெய்னர்னு ஒருத்தர் இருக்கார் சார். டெய்னர். இந்த டெய்னர்ன்றத வந்து ஒரு பேத்தோஜனை ஐடென்டிஃபை பண்றாரு, அதாவது தொற்று நோய் உயிரியை வந்து கண்டுபிடிக்கிறார். அந்த நோய் வந்து நுண்ணுயிரி பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட வைரஸை போன்று இருக்கும், ஆனால் அது வைரஸ் இல்லை என்பதே சரி. ஏன்னா வைரஸை விட மிகச்சிறிய ஒரு உயிரியாகவே அது பார்க்கப்படுது. வைரஸுக்கு எல்லா அம்சமும் அதுல இருக்குது, இன்க்ளூடிங் பிரசன்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ. ஆர்என்ஏ மூலக்கூறுகளும் அதுல இருக்கிறத சொல்ற, கட்டுரா ஆர்என்ஏ மூலக்கூறுகளும் அதுல காணப்படுது. ஆனால் வைரஸில் இருப்பதை போன்று அது ஆர்என்ஏக்கள் இல்லை. வைரஸ்ல இருக்கிற மாதிரி இந்த கேப்சிட் உரைகள் எல்லாம் அதுல இல்லை. கேப்சிட் ரொம்ப முக்கியமான ஒரு உரை வைரஸ்ல. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த உரைகள் வந்து இந்த விரியாய்ட்ஸ்ல வந்து கிடையாது. அப்ப கிட்டத்தட்ட இந்த வைரஸ் இருந்து வேறுபடுறதுக்கான காரணம் நிறைய அம்சங்கள் பொறுத்ததெல்லாம் வைரஸினுடைய அளவுகளில் வேறுபடுது. ரெண்டாவது, வைரஸில் காணப்படுகின்ற உரைகள் வந்து இந்த விரியாய்ட்ஸ்ல கிடையாது, அதனால இது வைரஸ்கள் இருந்து வேறுபடுது அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் இது என்ன சார் பண்ணுது, இந்த நுண்ணுயிரி அதாவது கண்டுபிடிக்கப்பட்ட இந்த விரியாய்ட்ஸ் அல்லது வைராய்ட்ஸ் என்று சொல்லப்பட்ட இந்த நுண்ணுயிரி என்ன வேலையை, என்ன நோய்களை ஏற்படுத்துது அப்படின்னு கேட்டா, கதிர் இழை நோய். எங்க சார் அப்படின்னா உருளைக்கிழங்குல கதிர் இழை நோய்களை உண்டாக்குது. அதாவது டியூபர் ஸ்பிண்டில் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க ஆங்கிலத்துல. ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ் கூட வச்சுக்கலாம். ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ் இன் பொட்டேட்டோ. உருளைக்கிழங்குல வந்து பாத்தீங்கன்னா இந்த கதிர் இழை நோய்களை அது தோற்றுவிக்கிறது. சோ இந்த நோய்களை, இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சது அப்படி பாத்தீங்கன்னா இந்த டிஓ டெய்னர் அப்படின்றவர் தான் முதல்ல இதை கண்டுபிடிச்சாரு. சோ இது வைரஸை போன்று இருக்கும், ஆனா வைரஸுக்கான அம்சங்களை கொண்டிருக்குமே தவிர இது ஒரு உண்மையான வைரஸாக இல்லை. ஏன்னா இதனுடைய உருவ அளவுகள் மாறுபடுது. ரெண்டாவது, இதுல காணப்படுற ஆர்என்ஏக்கள் இருக்கும், ஆனா ஆர்என்ஏக்கள் குறைந்த மூலக்கூறு எடையை கொண்டிருக்கும், லோ மாலிகுலார் வெயிட், குறைந்த மூலக்கூறு எடையை கொண்டிருக்கும். அது வந்து வைரஸ்கள் இருந்து வேறுபடுறதுக்கு முக்கியமான காரணம். மற்றும் குறிப்பிடத்தகுந்த உரைகள், லேயர்ஸ் வந்து இதுல இல்லை. ஸோ இதுதான் வந்து வைராய்ட்ஸ் அல்லது விராய்ட்ஸ் சொல்லப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் கேள்விகளை நமக்கு வரும், நினைவு வச்சுக்கோங்க. இந்த ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸை பொட்டேட்டோவில் ஃபார்ம் பண்ணக்கூடிய பேத்தஜனோட பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வைராய்ட்ஸ் கண்டுபிடிச்சு வருது. அது மாதிரி இந்த கால்நடைகள் ஏற்படுறது பிஎஸ்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா போவின், ஸ்பாஞ்சிஃபார்ம் அண்ட் என்செஃபலோபதி அப்படின்ற நோயாக கால்நடைகளுக்கும் விலங்குகள்ல வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட்ஸ் ஜாக்கப் டிசீஸ்களையும் அது உண்டாக்குறது என்பதை பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ இதான் பயாலஜிக்கலுடைய கிளாசிபிகேஷன்ஸ் has been completed. We will see in the next classes.